ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 3வது தசகத்தில் 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். முனி பிரௌடாரூடா ஜகதி கலு கூடாத்மகதயோ பவத்பாதாம்போஜ ஸ்மரண விருஜோ நாரதமுகாः சரந்தி சஸ்வைரம் சதத பரிநிர்பாத பரசித் சதானந்தாத்வைத பிரசர பரிமக்னாக கிமபரம். நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். முனி பிரௌடாரூடா முனி பிரௌடாரூடா ஜகதி கலு ஜகதி கலு கூடாத்மகதயோ கூடாத்மகதயோ பவத்பாதாம்போஜ பவத்பாதாம்போஜ ஸ்மரண விருஜோ ஸ்மரண விருஜோ நாரதமுகா நாரதமுகா சரந்தி சஸ்வைரம் சரந்தி சஸ்வைரம் சதத பரி சதத பரி நிர்பாத பரசித் நிர்பாத பரசித் சதானந்தாத்வைத சதானந்தாத்வைத பிரசர பரிமக்னா கிமபரம். பிரசர பரிமக்னா கிமபரம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பக்தியில் ஈடுபடுறது தான் பேரானந்தம் என்று பல முனிவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதுக்கு யாரை உதாரணமாக எடுத்துக்கிறார்? நாரதமுகாக, நாரதர் முதலான முனி பிரௌடா சிறந்த முனிவர்கள். ரூடாக, இந்த உலகத்தில் அவர்கள் மிகவும் புகழ் பெற்றவர்கள். மேலும் கூடாத்ம கதையக, யாரும் எளிதில் அறிய முடியாத மனப்போக்கு. அதே போல் அவர்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள் அப்படிங்கிறதையோ தங்களோட பெருமையோ எதையும் ரொம்ப வெளிக்காட்ட மாட்டார்கள். அதனால்தான் கூடாத்மன ரகசியமான, கூடாத்ம கதையக, யாரும் எளிதில் அறிய முடியாத மனப்போக்கு சஞ்சாரம் உடையவர்கள். பவத் பாதாம்போஜ, உன்னுடைய திருவடி தாமரைகளை ஸ்மரண விருஜக, தியானிப்பதால் துன்பங்கள் நீங்கியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து என்னென்னா, சதத பரிநிர்பாத, எப்பொழுதும் மிகுந்த ஒளி வீசி திகழ்கின்ற பரசித்து ஆனந்த அத்வைத பிரசரக. பரசித்துன்னா உயர்ந்த, சித்துன்னா அறிவு, சதானந்த அப்படின்னா எப்பொழுதும் ஆனந்த வடிவான, அத்வைத இரண்டற்ற, பிரசரக பெருக்கில், அதாவது அந்த சச்சிதானந்த மிக உயர்ந்த சச்சிதானந்த பெருக்கில பரிமக்னாக நன்கு மூழ்கியவர்களாக, ஸ்வைரம் தங்கள் விருப்பம் போல, சரந்திகளு திரிகின்றனர் அல்லவா. அபரம் கிம், இதற்கு மேல் வேறு என்ன உள்ளது? அந்த பக்தியினால் அவர்களுக்கு கிடைக்கிற ஆனந்தம் அப்படிங்கிறது, அதை பற்றி நினச்சி பட்டத்திரிகள் ஆனந்தப்படுகிறார். அப்பேற்பட்ட பக்தி இருந்துட்டால் எனக்கும் ஆனந்தம் வந்துடும், என்னால் இந்த உடம்பால் அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்குது, பகவானே நீங்கள் எனக்கு பக்தியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். இப்போது ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம். முனி பிரௌடாரூடா ஜகதி கலு கூடாத்ம கதயோ. முனி பிரௌடாரூடா ஜகதி கலு கூடாத்ம கதயோ பவத் பாதாம்போஜ ஸ்மரண விருஜோ நாரதமுகா. பவத் பாதாம்போஜ ஸ்மரண விருஜோ நாரதமுகா. சரந்தி சஸ்வைரம்
सतत परिनिर्भात परचित् चरन्ति सस्वैरं सततपरिनिर्भातपरचित् सदानन्दाद्वैत प्रसरपरिमग्ना किमपरम् सदानन्दाद्वैत प्रसरपरिमग्ना किमपरम्. இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பக்தியில் ஈடுபடுறது தான் பேரானந்தம். இதை முனிவர்கள் பலர் சொல்லியிருக்கா, அனுபவிச்சிருக்கா அப்படிங்கிறத பட்டதிரிகள் இந்த 4வது ஸ்லோகத்தில் விளக்கிறார். நாரதரை போன்ற சிறந்த முனிவர்கள், அவர்கள்லாம் நமக்கு தெரியும் ஆன்மீக ஞானத்தை பெற்றவர்கள், அதனால் அவர்கள் மிகுந்த புகழும் பெற்றவர்கள். அவர்கள் உன்னுடைய திருவடி தாமரைகளை இடைவிடாது ஸ்மரணம் செய்கிறதுனால அவர்களுக்கு துன்பங்கள் நீங்கி விடுகிறது. மேலும் எப்போதும் எல்லாவிடத்திலும் பிரகாசிக்கின்ற சச்சிதானந்த அத்வைத வெள்ளத்தில் மூழ்கி விடுகிறார்கள். இந்த சச்சிதானந்த அத்வைத என்பதை பகவானும் நாமும் ஒன்றுதான் என்று புரிந்து கொள்கின்ற அத்வைத ஞானம், பிரம்ம ஞானம் என்று சிலர் விளக்கிறார். நாம் அத்வைத்த ஞானம் அப்படிங்கிறத எளிமையாகவும் புரிஞ்சுக்கலாம். திருப்பாவையில் ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு சொல்கிறா. எல்லாரும் ஒரு தாய்க்குத்தானே பிறக்கிறார்கள், அப்போ ஏன் ஒருத்தி மகனாய் என்று சொல்கிறாள்? இங்கே ஒருத்திங்கிறது சிறப்பான ஒருத்தி, கிருஷ்ணனையே சுமந்து பெறுகிற சிறப்பை பெற்ற ஒருத்தி. அப்போ ஒப்பற்ற ஓமையில்லாத என்று பொருள். அதுபோல முனிவர்கள் சச்சிதானந்த ரூபமான ஒப்பற்ற ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என்று புரிஞ்சுக்கலாம். இப்படி ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறதுனால இந்த முனிவர்கள் கவலை இல்லாமல் இஷ்டம் போல சஞ்சரிக்கிறார்கள். இதுக்கு மேலே அவர்களுக்கு வேண்டியது என்ன உள்ளது என்று பட்டத்ரி கூறுகிறார்.